குடும்பத்தோட உட்காந்து இந்த படத்தை பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்க அப்பா அம்மா இன்னையோட உன்னை தலை முழுகிற. படத்துல கொடூரமான காட்சிகளும் இருக்கு, அடல்ட் காட்சிகளும் இருக்குது. இந்த படத்தோட கதை என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு சைக்கோ டைரக்டர் என்ன பண்றான், ரியலா படம் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் 2 பிள்ளைங்களும், ஆம்பளை பையனையும் பொம்பளை பிள்ளையும் வந்து 2மே சைக்கோவா தான் வளர்க்குறான். ஆம்பளை பையன் பாத்துக்கிட்டீங்கன்னா அவன் சின்ன பையனா இருக்கும்போது அவன் மூஞ்சியே அவனே அப்படி சதையெல்லாம் அப்படியே வெட்டிப்பாங்க. அது கதை தொடர்ந்து காட்டுவாங்க. அப்படி சதையெல்லாம் வெட்டி சதையெல்லாம் அவனே பிச்சுட்டு இந்த போஸ்டர்ல பாக்குறீங்களே இதே மாதிரி தான் வந்து ஒரு பேபி மாஸ்கை போட்டுக்கிட்டு சைக்கோ ஆகி இந்த மாதிரி ஆளுங்களை கொல்றது. அதை வந்து அப்பதான் ரியலா படம் எடுப்பான். இப்போ ஹீரோக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சைக்கோ டைரக்டர் இருக்கான், இந்த மாதிரி கொலை பண்றான், இதெல்லாம் வந்து நம்ம ஹீரோக்கு தெரிய வருது. சைக்கோ டைரக்டர் இருக்காங்களா அழகா இருக்கிறா, அவளை கண்டுபிடிச்சி இப்ப இருக்கிற இடத்துக்கு போய் ரியலா இது எல்லாத்தையும் ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட கேர்ள் ஃப்ரெண்டு அப்புறம் இன்னொரு ஃப்ரெண்ட் இருப்பான். சைக்கோ மகா இருக்கா பாத்தீங்களா, இவங்க 3 பேரையும் கூட்டிட்டு போய் அவன் சைக்கோ அப்பங்கிட்ட மாட்டி விட்டுறா. இதான் இந்த படத்தோட கதை. சரி சரிங்க, இந்த படத்துல அந்த கொலை பண்ற சீன் எல்லாம் பாத்துக்கிட்டீங்கன்னா செம்ம கொடூரமா இருக்கும். இந்த படத்துல படம் பயங்கரமான ஒரு தரமான ஒரு படம். இந்த படம் மூவி பாக்ஸ்ல இருக்கு, போய் அங்க போய் இந்த படத்தை பாருங்க. உங்கள் கிரேசி ஜி.